அனைவருக்கும் வணக்கம். விஐடி சென்னை வழங்கும் வாழ்வியல் வழிகாட்டி தொடரில் இன்று தேசிய புள்ளியியல் தினம், நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டே. தேசிய நிறுவனங்களில் பேரும் புகழும் பெற்றது இந்திய புள்ளிவிவர நிறுவனம். இதன் 75 ஆண்டுகால நிறைவை ஒட்டி 2007ஆம் ஆண்டு பவள விழா ஆண்டாக கொண்டாடப்பட்டது. இந்த மாபெரும் நிறுவனத்தின் நினைவை கொண்டாடும் வகையில் 2007ஆம் ஆண்டு முதல் ஜூன் மாதம் 29ஆம் நாளை தேசிய புள்ளியியல் தினமாக இந்திய அரசு அறிவித்தது. இந்த நிறுவனத்தை தோற்றுவித்த பேராசிரியர் PC மெகலனாபிஸ் அவர்களை கௌரவிக்கும் வகையில்தான் அவரது பிறந்த நாளான ஜூன் 29ஆம் தேதி இந்த தினம் கடைபிடிக்கப்படுகிறது. தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நிறுவனத்தின் தலைமையகம் கொல்கத்தாவிலும் அதன் 2 கூடுதல் மையங்கள், ஒன்று டெல்லியிலும் மற்றொன்று பெங்களூரிலும் உள்ளன. புள்ளியியல் மற்றும் அது தொடர்புடைய துறைகளில் ஆய்வுகளை மேற்கொள்வதே இந்த நிறுவனத்தின் முக்கிய பணியாகும். இதனுடைய அலுவலகங்கள் பல்வேறு நகரங்களில் இருக்கின்றன. இந்தியாவின் பொருளாதார மற்றும் புள்ளியியல் துறையின் முன்னோடியாக திகழ்ந்தவர் பேராசிரியர் PC மெகலனாபிஸ் அவர்கள். இந்தியாவில் திட்டமிட்ட பொருளாதார வளர்ச்சிக்கு வித்திட்டவர்களில் முக்கியமானவர் இவர். 2வது 5 ஆண்டு திட்டத்தின், அதாவது செகண்ட் 5 இயர் பிளான், அதனுடைய முன்மாதிரியை உருவாக்கியதன் மூலம் நாடறிந்த ஒரு பொருளாதார மேதையானார். திட்ட முன்மாதிரியை உருவாக்கும் பொறுப்பை அன்றைய பிரதமர் பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் மெகலனாபிஸ் அவர்களிடம் ஒப்படைத்தார். அப்போது மெகலனாபிஸ் பிரதமருடைய புள்ளி விவர ஆலோசகராக பணியாற்றி வந்தார். உற்பத்தி, நுகர்வு, வருமானம், செலவு, சேமிப்பு, மூலதனம், விலை, வேலைவாய்ப்பு, மக்கள் தொகை என்று இவை அனைத்தையும் அறிய அவசியமானது புள்ளி விவரம். புள்ளி விவரங்கள் இல்லாத பொருளாதாரத்தை நாம் கற்பனை செய்தும் பார்க்க இயலாது. திட்டங்களை தீட்டுவதற்கும், கொள்கைகளை வகுப்பதற்கும், வரிகளை விதிப்பதற்கும், ஒதுக்கீடுகள் அளிப்பதற்கும் அடிப்படையாக இருப்பது புள்ளி விவரங்கள். புள்ளி விவரங்களை கணக்கிடும்போது எந்த ஒன்றையும் விட்டுவிடாமல் முழுமையாக எண்ணியோ அளந்தோ சொல்வதாக இருந்தால் அதற்கு பெயர் முழு கணக்கெடுப்பு முறை, ஆங்கிலத்தில் சென்சஸ் மெத்தட் என்பார்கள். 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நாடு முழுவதும் வீடு வீடாக சென்று நடத்தப்படும் மக்கள் தொகை கணக்கெடுப்பை இதற்கு உதாரணமாக சொல்லலாம். முழுமையாக கணக்கெடுப்பதற்கு பதிலாக அதன் ஒரு பகுதியை மட்டும் கணக்கில் கொண்டு புள்ளி விவரம் சேகரித்தால் அது மாதிரி கணக்கெடுப்பு முறை, சாம்பிள் மெத்தட் என்று சொல்வார்கள். தேர்தலுக்கு முன்பாகவே கொஞ்சம் வாக்காளர்களை மட்டும் சந்தித்து கருத்து கணிப்பு நடத்துவதை இதற்கு எடுத்துக்காட்டாக கூறலாம். புள்ளி விவரங்களை நாமாக திரட்டினால் அது முதல் நிலை புள்ளி விவரம், பிரைமரி டேட்டா என்று சொல்வார்கள். ஏற்கனவே வேறு யாரோ சேகரித்து அல்லது சேகரிக்கப்பட்டு வைத்திருந்தால், அதாவது அரசாங்கத்தின் பொருளாதார ஆய்வறிக்கை போன்றவையெல்லாம் 2ஆம் நிலை புள்ளி விவரம், செகண்டரி டேட்டா என்பார்கள். ஒன்றை வார்த்தைகளால் விளக்குகின்ற போது அதில் முழுமையான தெளிவு என்பது இருப்பதில்லை. அதனை புள்ளி விவரங்களை கொண்டு சொல்கின்ற போது அது தெளிவாக விளங்குகின்றது. எடுத்துக்காட்டாக, பெரும்பாலான இளைஞர்கள் விளையாடினார்கள் என்பதற்கும் 80% மாணவர்கள் விளையாடினார்கள் என்பதற்கும் வேறுபாடு இருக்கின்றது. அறிவியல் பாடமாக விளங்கும் புள்ளியியல் பல அறிவியல் பாடங்களை கற்பதற்கு அடித்தளம் அமைத்து தருகின்றது. குறிப்பாக பொருளியலிலும் சமூகவியலிலும் இதன் முக்கிய பங்கு மிக அதிகம் என்று சொன்னால் மிகையாகாது. புள்ளியியலினால் பல்வேறு நன்மைகள் கிடைத்த போதிலும் அதில் சில குறிப்பிடத்தக்க குறைபாடுகளும் இருக்கின்றன. பெரும்பாலும் புள்ளியியல் என்பது மொத்தத்தை ஆராய்கின்றதே அன்றி தனியானவற்றை ஆராய்வது இல்லை. எடுத்துக்காட்டாக, 1,00,000 பேர் இருக்கும் நகரத்தில் ஓர் ஆண்டில் 100 பேர் விபத்தில் இறந்து போனால்
இறந்தவர்களின் சதவீதம் என்பது கணக்கிடும்போது அளவு மிகச் சிறியதாக இருப்பதால் அது புள்ளியியலில் முக்கியமானதாக கொள்ளப்படுவது கிடையாது. ஆனால் மனிதாபிமான நோக்கில் அந்த 100 பேரின் உயிரும் கூட முக்கியமானது என்பதை மறுக்க முடியாது. அதே போல நேர்மை, திறமை, அறிவு, பண்பாடு, ஒழுக்கம் போன்றவற்றை நேரடியாக புள்ளியியலின் துணை கொண்டு ஆராய முடியாது. ஆனால் அவற்றை மறைமுகமாக ஆராய முடியும். எண்களில் ஒன்றை கூறுகின்ற போது அவை யாரையும் நம்பச் செய்கின்றன. எண்கள் தவறாக இருக்காது என்ற மக்களின் நம்பிக்கையை புள்ளியியல் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்கின்றது. ஆதலால் பொய்யான புள்ளி விவரங்களையும் மக்கள் நம்பிவிடுகின்றனர். சரியான புள்ளி விவரங்களையே தவறான கருத்தை கொடுக்கும் வகையில் பயன்படுத்தி கொண்டு விடலாம். இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். ஒரு தனிப்பயிற்சி கல்லூரி 100க்கு 100 பேர் தேர்வில் வெற்றி என்று விளம்பரம் கொடுக்கலாம். அதை பார்த்தவுடன் சிறந்த பயிற்சி அளிக்கும் நிறுவனம் போல் இருக்கிறது என்று எண்ணத் தோன்றும். ஆனால் மொத்தம் அதில் 3 பேர் மட்டுமே தேர்வு எழுதி வெற்றி பெற்றுள்ளனர் என்ற உண்மை தெரிந்தால் ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சும். நாடு விடுதலை பெற்ற பின் புள்ளி விவரங்களின் தேவை ஒவ்வொரு நாளும் அதிகரித்து கொண்டே வருகிறது. தேசத்தின் வளர்ச்சிக்கும் பாதுகாப்பிற்கும் ஆதாரமாக இருப்பது புள்ளி விவரங்கள். இப்பேருண்மையை மனத்தில் கொண்டு தனி மனிதர்கள் முதற்கொண்டு அரசு துறை நிறுவனங்கள் வரை சரியான புள்ளி விவரங்களை தந்து அரசின் திட்டங்கள் செம்மையாக நிறைவேற நாம் அனைவரும் துணை நிற்க வேண்டும். மீண்டும் நாளை சந்திப்போம்.